இப்ப என்ன பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்க? யாருக்கிட்டையும் சொல்லாம இதை அப்படியே மூடிதான் மறைக்க போறியா? எத்த கொஞ்சம் அமைதியா இருங்கத்த. நீங்களே காரியத்தை கெடுத்துருவீங்க போல இருக்கு. ஏத்த இந்த பிரச்சனையை நம்மளா ஆரம்பிக்கிறத விட அவளா வந்து அவ வாயிலேருந்து உண்மையெல்லாம் சொல்லட்டும். உன் குழந்தைகிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லிடட்டுமா? ஐயோ எத்த, பாவம் பாவம் பொன் பாவம் பொல்லாதது. ஏன் அப்படியெல்லாம்? உங்க பையன்கிட்ட இதெல்லாம் சொன்னா பிரச்சனை எவ்வளவு பெருசாகும்னு தெரியும்ல. ஆமாத்த, அவளும் என்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. ஏதோ ஒரு சவள புத்தியால இந்த மாதிரி பண்ணிவிட்டா. ஒரு பக்கத்தை மட்டும்தான் இப்ப நம்ம கேட்டிருக்கோம். இவ எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு அது நமக்கு தெரியல இல்லையா? நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இனி எல்லாம் உன் கையில தான். எதுவா இருந்தாலும் நீ தான் பாத்துக்கணும் டயானாவா. ஆனா இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நம்ப கூடாது. என்னத்த பாத்துக்கணும்? ஐயோ எத்த, உங்க மையன் பேசுனது எதுவும் காதுல வாங்கிருப்பாரா? தெரியலையேடி, என்னன்னு தெரியலையே. இரு நீயே எதுவும் சொல்லாத இரு. என்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பாத்துட்டு இருக்கியா? என்னவா டயனா நீ என்ன? அது ஒண்ணும் இல்ல மாமா. இந்த தம்பிக்கு கடை வைக்கிறதுக்கு டயனா சொல்லியிருந்தல்ல, அதான் அதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அத்தைக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவையே தான் சொன்னாங்க, எதுவா இருந்தாலும் நீ தான் பாத்துக்கணும், குடும்பத்தை வாங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனி என்ன எதுவும் கேட்காதுன்னு சொல்றாங்க. பாருடா, குடும்பத்தை வாங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களா எங்க அம்மா? என்னம்மா இத்தனை வருஷம் இல்லாம இப்பதான் உன் மருமக மேல உனக்கு நம்பிக்கை வந்திருக்கு போல. ஆனா எல்லாத்தையும் ஒன்னும் எடுத்து எடுத்து செய்யறதால தான் நிறைய பிரச்சனை வருது. எனக்கும் வயசாயிடுச்சுடா. இனி நான் என்னத்தை எடுத்து என்ன நல்லது கெட்டது செய்ய முடியும்? அதனாலதான் இனிமே எல்லாம் நீயே பாத்துக்கமான்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். மா, அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம். உங்க மனசால இருக்கிற வயிற்றுச்சல் சந்தோஷமான விஷயமா? என்னடா என்ன விஷயம்? ஏம்மா, குலதெய்வங்களுக்கு போவ நீ கேட்டுக்கிட்ட இல்லையா? உன் ஆசைப்படியே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லமா. இந்த சித்திரை முடியறதுக்குள்ள குலதெய்வத்துக்கு போய் படையல் போட்டுட்டு வந்துடலாம். நாளைக்கிழமை என்ன இருக்கு? என்னைக்கு நீ விருப்பப்படுறியோ அப்ப போய் படையல போட்டுட்டு வா. சரி, அப்ப மாமியாலும் மருமகளுமே சேர்ந்து முடிவிடுங்க எப்ப போலாம், என்ன பண்ணலாம்னு. என்னம்மா ரசத்தி, எங்க அம்மா வேற பொறுப்பெல்லாம் வாங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இனிமே எல்லாம் வாங்கிட்டு தான் கேட்கணுமா? அட நீங்க வேற மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பொறுப்பு இருக்கு இதுல? எப்பவும் போல குடும்பத்தை சரியா பாத்துக்க போறேன். இதுல என்ன பொறுப்பு வேற ஒப்படைக்கிறாங்க? என் வீட்டை பாத்துக்கிறது என் கடமை தானே. ரெண்டு பேரும் இந்த மாதிரி எப்பவும் ஒன்னா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வெய்ய அடிக்குது, நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கியா? அது ஒண்ணும் இல்ல மாமா, அப்படியே வந்தோம் காத்தோட்டமா உட்காந்துட்டோம். சரி வாங்க உள்ள வாங்க. எத்த எப்படியோ எதையும் உங்க மகன் காதல வாங்கல, அது வரையும் சந்தோஷம். எம்மாடி ராசத்தி, உன் புருஷன் வேற வீட்டுக்குள்ளார போறான், அந்த தம்பி வேற உள்ள இருக்கான். ஐயோ அதை மறந்துட்டு பாருங்களே. இருங்க நான் போறேன். டயானாவுக்கு போன் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் ஆளை காணுமே. இவையே யாரு? யார் தம்பி நீங்க? என்ன பண்றீங்க? நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அம்மா வீட்டுக்கா? யாரை பார்க்க வந்திருக்காங்க? உனக்கு எதுவும் தெரிஞ்சவங்களா? ஏங்க, நான் டயானாவை பார்க்க வந்திருக்கேன். டயானாவை பார்க்கவா? ஆமா மாமா, டயானாவை பார்க்க தான் வந்திருக்காங்க. டயானாவுக்கு ஃப்ரெண்டா, அதான் அவளை பார்த்துட்டு போலாம்னு வந்திருக்காங்க ஊர்ல இருந்து. டயானாவோட ஃப்ரெண்டா? டயானாவுக்கு சொல்லி அனுப்பிட்டியா? சொல்லிட்டேன் மாமா, அவ அம்மா வீட்ல இருந்து கிளம்பிட்டாலாம், வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன். டயானாவுக்கு எப்படி தம்பி நீங்க பழக்கம்? காலேஜ்ல நாங்க ஒண்ணா படிச்சுங்க. காலேஜ்லயா? சரிப்பா. மாமா வாங்க, நீங்க டீ குடிங்க, தம்பி இதா இருக்கட்டும். அம்மா, எனக்கு வெயிலுக்கு டீ எல்லாம் வேணா. நிமிஷம் பழத்தை புரிஞ்சு ஊத்தி கொஞ்சோண்டு சக்கரையை போட்டு எடுத்துட்டு வா. சரி மாமா. தம்பி உங்களுக்கு வேணுமா? இப்படித்தா குடிப்பேன். தம்பிக்கு அப்ப ஒண்ணு எடுத்துட்டு வா, நான் தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். டயனா ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க என்ன பேச போறியா? வாங்க. யாடி பேசக்கூடாதா என்ன? நல்ல பிள்ளை, படிச்ச பிள்ளையாட்டா இருக்கு. அட வாங்க மாமாங்கற. போடி நீ. ஐயோ, இவன் பின்னாடியே தான் அலையணுமா? வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க முடியல. ஜூஸ் தானே போட்டு எடுத்துட்டு வர சொன்னா, போய் போட்டு எடுத்துட்டு வா போ. ஐயா, நீங்க என் பின்னாடி அலையறது அதிகம் அப்படியே. வாங்கங்கற. என்ன அதான் அக்கா கூப்பிடுறாங்கல்ல, போங்களே. நீ வேற தம்பி, வீட்டுள்ளார வந்துட்டாலே போதும், அனுத்தால நிம்மதியே இருக்க விட மாட்டா. மாமான்னு பின்னாடியே சுத்துறது. நானு உங்க பின்னாடியே மாமான்னு சுத்திக்கிட்டு கிடக்கேன். எங்க என் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. ஏண்டி, உன் முகத்தை தான் பார்த்து சொல்றேன். நான் மாமான்னு பின்னாடியே சுத்துறேன். நீங்க அப்படியே பொண்டாட்டி சாமின்னு சாம்பிராணி தான் காட்டுறீங்க பாருங்க. அடியே, என்னடி பேச்சு இதெல்லாம்? போட்டி ஆரம்பிச்சு வச்சது இவரு. தம்பி, நீங்க எது தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வயசுலயும் எவ்வளவு சந்தோஷமான புருஷன் பொண்டாட்டியே நான் இங்கதான் பாக்குறேன். ஏப்பா, என்ன நீ பேசுற? சந்தோஷமா இருக்கிறதுக்கு வயசு எதுவும் இருக்கா என்ன? தம்பி நீங்க வேற என்னவோ அதிசயமா இன்னைக்குதான் என்கிட்ட பேசுறாரு. என் நேரமும் எலியும் பூனையாட்டம் இந்த வீட்டுல சண்டை சத்ததான் அதிகமா கேட்கும். அதுவும் ஒரு சந்தோஷம் தானக்கா? என்ன சந்தோஷமா வச்சிருப்பாரு பொண்டாட்டியே கிளு அடிச்சு பல்ல அடிச்சுற போட்டி. ஆமா, என்னை அடிக்கிறதும் பல்ல உடைக்கிறதும் தான் உங்களுக்கு வேலை. போய் சூசு போட்டு கொண்டு வாட்டி. கேட்டு எம்பிட்டு நேரம் ஆகுது? நீங்க கேட்டா உடனே போட்டு கொடுத்துணுமா? ஆமா, புருஷன் கேட்டா உடனே செஞ்சு கொடுக்கதானே பொண்டாட்டி இருக்க. அப்படி எல்லாம் கேட்ட உடனே செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் இந்த வீட்டுக்கு வேலை கறியில. ஐயோ, போதும் ஏக்கா. அட தம்பி, சும்மா விளையாட்டுக்கு பேசுனப்பா, பயந்துராத. விளையாட்டுக்கா? சரி. அக்கா என்ன வந்துட்டாப்ல? டயனா பாக்க வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, யாருக்கா? இந்த அக்காமா உள்ளதா இருக்காப்ல, வாங்க. யாருக்கா? அந்த தம்பி தான். ஹாய் டயனா, ஹவ் ஆர் யூ? என்ன என்னை பார்த்தது ஷாக் ஆயிட்டியா? நீ எப்படி இங்க வந்த? ஏமா, வீட்டுக்கு வந்தவங்கள எப்படி வந்தேன்னு கேட்பாக்க? என்ன தம்பி கிட்ட பேசிக்கிட்டே தம்பி ஜூஸ் கேட்டப்பல நான் போட்டு எடுத்துட்டு வரேன். என்னமா டயனா, முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு, என்னாச்சு?
ஒண்ணும் இல்ல மாமா, வெயில வந்த இல்லையா அதனாலதான். சரி தம்பி, பேசிக்கிட்டு இருங்க, வாரேன். அட, என்னப்ப நாங்க பேச போறோம், உட்காருங்க. ஐயோ, இவன் எதுக்கு மாமா உட்கார சொல்றான்? அட, பரவாயில்ல, நீங்க 2 பேரும் முன்ன பின்ன பழகினவங்க, ஏதாவது பேசுவீங்க, நான் இதுக்கு இடையில. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க என்ன நாங்க ரகசியமா பேச போறோம்? என்ன உள்ளே அண்ணன் போறேங்கிறாரு பாரு. மாமா, என்னப்பா நாங்க பேசிக்க போறோம்? உட்காருங்க மாமா. இல்ல மாட்டேன், பரவாயில்லம்மா. அப்பா, எப்படியும் மாமா போயிட்டாரு. என்ன டயு, போன் பண்ணா எடுக்க மாட்டியா? ரொம்ப ஆட்டம் காட்டுறியே. ம், நான் அப்படி உன் வீட்டுக்கு வருவேன்னு நீ நினைச்சு பாத்தியா? ஏய், உனக்கு என்ன வேணும்? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் இன்னும் கிடைக்கல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, நானே உனக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னேனா இல்லையா? இப்ப எதுக்கு வீடு வரைக்கும் வந்திருக்க? இனிமே உனக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது. நீ எனக்கு டிமிக்கி கொடுத்ததெல்லாம் போதும். நீ ஏன் ஒழுங்கா பணத்தை இப்ப ரெடி பண்ணி கொடுக்கறியா, இல்ல இந்த ரிப்போர்ட் எல்லாம் உன் வீட்டுல கொடுத்துட்டு நீ என்கிட்ட பேசின போன் ரெக்கார்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் காமிக்கட்டுமா? இது ஃபோன் ரெக்கார்டா? ஆமா, அப்புறம் போலியோ டாக்டர் வேஷம் போடுறது என்ன சும்மாவா? உன்னைய மாதிரி எத்தனை பேரை நாங்க பாத்திருக்கோம். ஃப்ராடுத்தனம் பண்றதுக்கு தானே என்ன மாதிரியான ஃப்ராடுகளை தேடி வரீங்க. அப்போ உங்களை விட நாங்க உஷாரா இருக்கணுமா இல்லையா? என்ன மிரட்டியா? மிரட்டியா? இப்ப நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணாலும் உன் நிலைமை என்ன ஆகும் தெரியும்ல? ஓ, நல்லா தெரியுமே. என்னையும் உன்னையும் சேர்த்து ஒரே விலங்குல போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போவாங்க. ஐயோ, ச்சே. இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வீடு வரைக்கும் வந்திருக்க? ஏனா? ஐயோ அத்தை, அத்தை சொல்லுங்க அத்தை, உள்ளதா இருக்கேன். உன்னை தேடிக்கிட்டு ஒரு தம்பி வந்துச்சா? எங்கம்மா? வந்ததுல இருந்து நல்ல கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தான் புள்ள. சரி, இதா இருக்க வாரேன். இதோ 2 நிமிஷம், இதா வாரேன் இருங்க. பையனை பத்தி என்னவோ சொல்லணும்னு இருந்தியே, என்னப்பா? அட, அந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், இருங்க. சரி, நான் அந்த திண்ணையில உட்காந்துருக்கேன். என்னத்த சொல்ல போற? உன்னை பத்தின உண்மையத்தான் சொல்ல போறேன். ஐயோ, ஏன்டா அப்படி பண்ற? உன்னை நம்பி தானே போலி டாக்டர் வேஷம் போட கூப்பிட்டோம். எங்க உன் அண்ணன் டக்ளஸ் காணோம்? இங்க பாரு, சும்மா நடிக்காத என்கிட்ட. பணம் கட்டி என்னை மிரட்டுறதுக்கு டக்ளஸ் தானே உனக்கு ஐடியா கொடுத்தான். ஐயா, இதுல ஐடியா வேற கொடுக்கணுமா? நீங்க 2 பேரும் தான் கூட்டு கலவானுங்க. என்னையே சேர்க்காத இதுல, சரியா? பணத்தை எடுத்து வைக்கிறியா, இல்ல எல்லாத்தையும் படம் போட்டு காட்டுட்டுமா? ஏய், ஒரு 2 நாள் பொறுத்துக்குப்பா, ப்ளீஸ்ப்பா. 2 நாளா? ஆஹா, ரொம்ப அதிகம். ஐயோ, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே எனக்கு. 2 நாள் கழிச்சு கண்டிப்பா பணம் கிடைக்கல. சத்தியமா கொடுக்குறேன். பணம் கொடுக்கலனா நீ எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையை சொல்லு. ஓகே, உன்னை நம்பி போறேன். 2 நாள் கழிச்சு திரும்பவும் வருவேன். தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. அது வரையும் யாருக்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்லாத. எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியும். இனிமே சொல்றதுக்கு இல்ல இருக்கு. என்ன முழிக்கிற? 2 நாள் நீ பணத்தை கொடுத்தாதான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம இருப்பான்னு சொல்றேன். அதான் கொடுக்கறேன்னு சொல்றேன்ல. ஏய், என்ன சவுண்ட் விடுற? என்ன? ஐயோ, வெளியில எல்லாரும் இருக்காங்க. சரி, போ. 2 நாள் கழிச்சு திரும்ப வந்து உன்னை பாக்குறேன். ஏய், தள்ளு, வழிவிடு. ஏய், இங்க எங்க போற? போயிட்டு வரேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். சாமி, அதெல்லாம் நீ ஒரு ஆணையும் கொடுக்க வேணாம். ஐயோ, புறவாச வழியா கிளம்புனா போதும் எனக்கு. சரி. தயவு செஞ்சு எனக்கு போன் எதுவும் பண்ணாத, நானே உனக்கு போன் பண்றேன். ஓகே, வெயிட் பண்றேன். நம்ம ஒரு திட்டம் போட்டா அது ஒண்ணு நடக்குது. பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாத்த எப்படியும் 1 வாரத்துக்கு மேல ஆகும். இப்ப எப்படி இவனை சமாளிக்கிறது? இன்னும் 2 நாள்ல பணத்தை கொடுக்கலனா எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லிடுவேன்னு சொல்றான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏதாவது ஒண்ணு யோசி. சாட்சிக்காரன் காலில் விடுறதை விட சண்டைக்காரன் காலில் விடுறது ரொம்ப நல்லது. இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு ராசாத்தி மட்டும்தான். ராசாத்தியை விட்டா நமக்கு உதவி பண்ண வேற யாருமே இல்லை. ஓகேடா, காம்டான். என்ன நடந்ததுன்னு வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. இனி அடுத்த பிளானாவது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும். டயனா, அக்கா உள்ள வாங்க. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுமா? எங்க அந்த தம்பி? அக்கா, கிளம்பிட்டேன். இப்போ என்ன யாருக்கிட்டையும் சொல்லாம கிளம்ப? ஏன் கிளம்பினாவ? சாப்பாடு கப்பாடு மாமா செய்ய சொன்னாரு, செஞ்சு கொடுக்க சொன்னாரு. அக்கா, அவனுக்கு நிறைய வேலை இருக்குக்கா, அதனால கிளம்பிட்டேன். சரிம்மா. உனக்கு எதுவும் ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டா? வீடு தேடி வந்து பாத்துட்டு போறவ? ஆமாக்கா, ரொம்ப பழக்கம் தான். சரிம்மா. அம்மா வீட்டுக்கு போனியா? அம்மா எப்படி இருக்கவ? நல்லா இருக்காங்கக்கா. இந்த லோன் விஷயத்துக்காக தான் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தேன். நாளைக்கு பேங்க் மேனேஜர் வாரம்னு சொல்லியிருக்காவ. அவர் வந்தாருன்னா ஒரு 2 நாளுக்குள்ள லோன் எல்லாம் ரெடி ஆயிடும். நீங்களும் மாமாவும் ஒரு கையெழுத்து போட்டா மட்டும் போதும். என்னோட தலையெழுத்தே மாறிடும்க்கா. அப்படியாம்மா? என்ன இப்ப ஒரு கையெழுத்து தானே, போட்டுட்டா போச்சு. நீ நல்லா இருந்தா போதுமா எங்களுக்கு? சரிக்கா. ஏமா ஒரு மாதிரி சோகமாவே இருக்கியே, என்ன? வெயில வந்தது ரொம்ப அலுப்பா இருக்கா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் வாழ்க்கையை நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கேன். வாழ்க்கையை நினைச்சு கவலையா இருக்கியா? என்னம்மா, என்ன கவலை? நான் நல்லா இருக்கணும்னு நீங்க சொத்தெல்லாம் வித்து வீட்டுக்காரருக்கு ஒரு தொழில் தொடங்கி கொடுக்க போறீங்க. நான் பண்ண ஒரு தப்பு இப்ப என் வாழ்க்கைக்கே சோதனையா வந்து நிக்குது. என்னம்மா புரியலையா ஒன்னும்? உங்களை என் கூட பிறந்தோம்ல நினைச்சு மனசை விட்டு அழலாமா? அட, என்னம்மா நீ எனக்கு கூட பிறந்தவ மாதிரிதான். என்ன ஆச்சு? மாட்டினாடி மகளை தொக்கா மாட்டினியா என்கிட்ட? என்னன்னு சொல்லம்மா, என்ன பிரச்சனை? அக்கா, இப்போ வந்துட்டு போறானே இவன் யார் தெரியுமா? அட, உன் ஃப்ரெண்டு. எனக்கு தெரியாதா? இந்த பையில எதுவும் பிரச்சனையா? அக்கா, ஆமாக்கா. ஆனா பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டதே நாதாக்கா. என் வாழ்க்கை இப்ப நடுத்தரவுல நிக்க போகுதுக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. சுத்தி வளைக்காம என்னன்னு சொல்லுமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா? இக்கா,
என் அம்மா என் வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்கக்கா. இனி பெத்த தாயே இப்ப என் வாழ்க்கை நடுத்தரல நிக்கிறதுக்கு காரணமாயிட்டாங்கக்கா. என்னம்மா சொல்ற? ஓ அம்மாவா? தாமரை சித்தியா? அம்மாயக்கா, பெத்த பிள்ளையோட வாழ்க்கை வீணாகணும்னு எந்த தாயாவது நினைப்பாங்களாக்கா? ஆனா என் அம்மா எனக்கு அப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்கக்கா. அதனாலதான்க்கா நான் இப்ப சிரமப்பட்டுக்கிட்டு நிக்கிறேன். என்னம்மா சொல்ற? நீ சொல்றது எதையும் என்னால நம்புற மாதிரி இல்லையே. ஏக்கா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்க்கா. இந்த தாயை பத்தியே எந்த பொண்ணாவது புறன்னு சொல்லுவாளா? என் அம்மா எனக்கு அப்படி ஒரு துரோகம் பண்ணதாலதான்க்கா சொல்றேன். என்னம்மா? என்ன பண்ணாவ? என்ன பிரச்சனை? ஐயோ, இவ சொல்றதெல்லாம் நம்பலாம கூடாதா? இவ மறுபடியும் நம்மள நம்ப வச்சு ஏமாத்துறாளா? இவ உண்மையதான் பேசுறாளா? என்ன பண்றான்னு தெரியலையே. அக்கா, இப்ப நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா இனி நம்பலாமான்னு தான் நான் யோசிக்கிறேன். நான் சொல்றது எல்லாம் முழுக்க முழுக்க உண்மைக்கா. போ மேல சத்தியம். ஏம்மா, என்னம்மா நீ ஏன் மேல சத்தியம் பண்ற? அக்கா, நான் எந்த கோயில வேணா சுடத்தை கொடுத்துறேன் பாரியாக்கா. என் அம்மாவளை இப்ப நான் என் வாழ்க்கையை இழந்துட்டு நடுத்தர நிக்க போறேன். என்னம்மா நீ திரும்ப திரும்ப அதையே சொல்ற? என்ன பிரச்சனைன்னு சொன்னதானே தெரியும். அது என்னண்டா, இப்ப வந்தவன் என் அம்மா. என்ன பிரச்சனைனா ஏக்கா, நான் சொல்றதை யார்கிட்டையும் சொல்லாதேக்கா. எனக்கு நீங்க உதவி மட்டும் செய்யுங்கக்கா. உங்களை என் சாமி மாதிரி நினைச்சு கேட்கறேங்க்கா. என் வாழ்க்கையில இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்கக்கா. என் ஆத்தா கைவிட்ட என்னைய நீங்க தான் கை கொடுத்து காப்பாத்தணுக்கா. உங்க காலில் வேணா விழுந்து கேட்கறக்கா. இதை என்ன நீ எங்க காலில் விடுற கையில விடுறேன் ஏந்திர இல்லையக்கா. எனக்கு உங்க காலை பிடிக்கிறது தவிர வேற வழி தெரியல. என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா, என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன். காலில் விழுற பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம். உங்க காலில் விழுந்த என்னைய காலை வாரி விட்டுட மாட்டீங்கல்ல? எனக்கு உதவி பண்ணி என் வாழ்க்கையை காப்பாத்துவீங்கல்ல? சத்தியம் பண்ணுங்கக்கா, சத்தியம் பண்ணுங்க எனக்கு. சரிதா, காப்பாத்துறேன், நான் காப்பாத்துறதா. என்னன்னு சொல்லு.